ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் ரெடியாக வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சொல்லிக்கிட்டே இருந்த அந்த உரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரோஸ் செடியில் எப்படி துளிர் வந்திருக்குது பாருங்கள். அதே மாதிரி கொத்தா 3 துளிர் வந்து அப்படியே மொட்டு வந்திருக்குது. அதாவது எதல் கூட விட்டு பெருசாலாம் வரல, சின்னதுலேயே அப்படியே மொட்டு வந்துடுச்சு. இப்போவே மொட்டு இருக்குது அதில் பாருங்கள். நல்லா அதில் வந்து சின்னதாக மொட்டு வந்திருக்கு, அரும்பு. உங்களுக்கு சரியாக தெரியல இதில் எனக்கு, உங்களுக்கு வீடியோவில் காமிச்சா தெரிய மாட்டேன்து. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தெரியும். அப்புறம் வந்து இது ஒயிட் கலர் மொட்டு, இதுவுமே வந்திருக்குது. அந்த உரத்தை கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து செடி வந்து அவ்வளோ வளர்ச்சி வரலைனாலும் மொட்டுக்கள் வந்து நிறையா வைக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, அதெல்லாம் அந்த உரத்தை வந்து எந்த உரமாக இருந்தாலும் எடுத்து அரைச்சிட்டு அப்படியே கலந்து தண்ணியில் கலந்து அப்படியே கொடுத்துருவேன். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடி கடன்னு வளரும், ஆனால் மொட்டுக்கள் வந்து கம்மியாக தான் வைக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை, செடி வந்து அந்தளவுக்கு வளரல, பட் மொட்டு வந்து நம்மளுக்கு நிறையாவே வருது. எல்லா செடியிலையுமே ரோஸ் செடி ஆகட்டும், பாரிஜாதம் ஆகட்டும், மொட்டுக்கள் நிறையா. செம்பருத்தி, அப்புறம் வந்து இது பாரிஜாதம், செம்பருத்தி எல்லாமே எல்லா செடியிலையுமே வந்து மொட்டுக்கள் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நித்திய மல்லிலையும் இப்போ கொஞ்ச நாளாக துளிர் எடுத்து வரல நமக்கு மொட்டு, இப்போ வந்திருக்குது. அப்புறம் இது வந்து அவரையில் இப்போ தாங்க சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பறித்தேன். மறுபடியும் ஆனால் பிஞ்சு இருக்க தான் செய்யுது. அதில் பூவும் வந்து நிறையா இருக்குது, பிஞ்சும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த தடவை ஒரே ஒரு அவரை செடி தான் நம்மளுக்கு வந்தது. அந்த ஒரு அவரை செடியும் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நல்ல காய்கறி தான் இந்த அவரையில். நான் விதையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்த இது போடணும் இல்லையா, ஆடி மாதம் போடலாம்னு. ஆடி மாதத்துக்கு இன்னும் என்ன, இது வந்து நம்மளுக்கு பங்குனி, சித்திரை, வைகாசி, சித்திரை பிறந்துடுச்சு. சித்திரை, வைகாசி, ஆடி வந்துடும். 3 மாதம் தான் நடக்கு நடுவில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி பற்றி நம்ம பார்க்கணும். இது வந்து நான் ரோட்டில் நின்று எடுத்துகிட்டு வந்தேங்க. இது பார்த்திங்கன்னா கனகாம்பரம். இந்த கனகாம்பரம் பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. கிட்ட போய் பார்த்தா கனகாம்பரம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் மாதிரியும் இல்லை, ஒரு ராமர் கலரில் இருந்த மாதிரி இருந்தது. இது இப்போ வந்து வெளுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரியாக கலர் வந்து இல்லை, கலர் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு அங்கேயே பூத்தது தான், ஃபஸ்ட்டே பூத்துருந்தது தான். எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் இனி 2 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ நல்லா நிற்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது திராட்சை செடி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கொடை மிளகா, இப்போ ஒரு 2 இலை விட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் நம்மளே பதியம் போட்டு எடுத்த செடி 3வது பூ பூத்தாச்சு பாருங்கள். இவங்களுக்கும் அந்த உரம் கொடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ அழகாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே பதியம் போட்டு வந்த செடி சும்மா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்க்கலான்னு வச்சது, அழகாக துளுத்து வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை இப்போ நீங்கள் பார்த்தே ஆகணும், பாரிஜாதம் சொல்லவே வேணாம். இதுலேயும் மொட்டுக்கள் வந்து நிறையா இந்த தடவை ஃபுல் மொட்டு வச்சுருக்குது. வச்சு இப்போ வந்து 2-3ன்னு பூத்து தள்ளுறாங்க. அப்படியே நேற்று 2 பூ பூத்துது, இன்றைக்கி 3 பூ பூத்துதுன்னு அப்படியே பூத்துக்கிட்டே வந்துட்டுருக்குது. அப்புறம் இட்லி பூச்செடி, அதுவும் சொல்லவே வேணாம். பார்த்திங்கன்னா ஃபுல் மொட்டுக்கள் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பூக்கள் வந்து நல்லா நிறைய அடுக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக எடுக்குது பூக்கள், இருந்தாலும் ஃபுல்லாக எல்லா கலையிலையும் இருக்குது. செடி வந்து பெருசாகிடுச்சு. நான் இது வரைக்கும் கட் பண்ணியே விடலை, அது அப்படியே தான் பூத்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது தாங்க அந்த உரம். இது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சாப்பிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற பழத்தோலுங்க தான். 3 பழத்தோல், வாழைப்பழத்தோல், ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு தோல், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுறது வாட்டர்மெலன்.
தர்பூசணி அதோட தோல் நம்ம திக்காக அது வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம். நம்ம லாஸ்ட்டில் அந்த வெள்ளையாக இருக்கிறது அதை நீங்கள் வந்து தூக்கி போடாமல் அதை கட் பண்ணி சேர்த்து போட்டு அரைச்சிட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் வெல்லம் போட்டு வச்சுட்டேங்க. இது வந்து ஒரு 2-3 நாள் மட்டும் ஊற வச்சுட்டு ஊற்றலான்னு நினச்சேன் புளிக்க விட்டு. ஆனால் வந்து எனக்கு டைம் கிடைக்கல, வேலைக்கு போகிறதுனால கலந்து ஊற்ற முடியல. அதனால் ஒரு வாரம் இருந்தது. ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறமா சண்டே தான் ஊற்றுவேன். எப்போவுமே எனக்கு வந்து சண்டே டைம் கிடைக்கிறனால சண்டே தான் வந்து செடிக்கு உரம் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே செடியை மாற்றி வைக்கணுமோ இல்லை ஏதாவது செடியை எடுத்து வைக்கணுன்னாலும் எதுனாலும் நான் வந்து செய்வேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக எல்லாமே வந்து மொட்டு வந்தது. மொட்டு வந்து பூக்களும் வந்து எல்லாம் பூத்து பறிக்கவும் பறிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் ரோஸ் செடி தட்டு நிறையா நான் பறித்து உங்களுக்கு அதுவும் வீடியோ போட்டிருக்கிறேன். பாவக்காவும் நல்ல காய் இந்த தடவை செம்ம காய்ங்க. இது இப்போது தான் பறித்து நாங்கள் அந்த பாவக்காய் செஞ்சோம். மறுபடியும் பாவக்காய் வந்து கிடக்குது. அதில் ஒரு 2 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே இந்த பாவக்காய் எடுத்து ஒரு 4 பொரியலுக்கு செஞ்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, அந்த உரத்தை பற்றி சொல்லியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த உரத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.